உலக தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நங்கூரம் வலையொலி சம்பந்தமா பேச போறோம் அப்படின்னா, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய பிணை நேற்று வந்தது. அதாவது குண்டாஸ் உடைந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு 8ஆம் தேதி உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 8ஆம் தேதி நேற்று உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே நீதிமன்றத்தில் நம்ம ஒரு பக்கம் குண்டாஸுக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம், ஒரு பக்கம் குண்டாஸ் போர்டுக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ குண்டாஸ் போர்டுக்கு நம்ம முயற்சி செஞ்சபோது குண்டாஸ் போர்டில் அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட வழக்கில் ஒரு 10 நம்ம அண்ணன் போய் அன்னைக்கு குண்டாஸ் போர்டில் ஆஜரான போது ஒரு 10 பேர் ஆஜராகிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 7 பேருக்கு குண்டாஸ்லேயே உடைச்சிட்டாங்க, போர்டிலேயே உடைச்சிட்டாங்க. மீதி ஒரு 3 பேருக்கு உடைக்காமல் விட்டுட்டாங்க. அதில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் குண்டாஸ் போர்டில் உடையலைன்ட்டாங்க. அப்புறம் நம்ம உயர் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுக்கும்போது உயர் நீதிமன்றத்தில் அவங்க சொன்னாங்கன்னா, அரசு தரப்புல இருந்து சொன்னாங்க, எங்களுக்கு காலம் வேணும், அவசரம் வேணும், அவருக்கு நிறைய அவருடைய குற்றப்பின்னணி கொண்டவர், அதனால அப்படி இப்படின்னு சொல்லி கருத்தை சொன்னாங்க. அப்போ என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க, என்ன குற்றப்பின்னணியில் இருக்கிறாரு அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டாங்க. அப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் சொன்னாங்க, ஒரு வார காலத்தில் திருப்பி சொல்கிறீங்களா பதில் சொன்னாங்க. இல்லை அப்படின்னாங்க, ஒரு 10 நாள் எடுத்துக்கிறீங்களா, 2 வாரம் எடுத்துக்கிறீங்களா, நாங்கள் இல்லை 4 வாரம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலம் கேட்டாங்க. சரின்னு 1 மாத காலத்தை நீதிமன்றம் கொடுத்து போன டிசம்பர் 8ஆம் தேதி 1 வார காலக்கெடு கொடுத்தாங்க. திருப்பி அடுத்து ஜனவரி 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி தேதி போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஜனவரி 8ஆம் தேதி இந்த தேதி வந்தபோது நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போ நம்ம கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தோம்னா, அவருக்கு மருத்துவ அடிப்படையில் அவருக்கு பிணை கொடுக்கணும், அவருக்கு ஏற்கனவே நிறைய மருத்துவ நோய்கள் இருக்கிறது, அந்த நோய்க்கு குணம் பார்க்கணும், முறையான மருத்துவ சிகிச்சைகள் சிறைச்சாலையில் வச்சு செய்ய முடியாது, நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அதனால் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அப்போ அதை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் நீங்கள் ஏற்கனவே அங்கே சிகிச்சை எடுத்துருக்குறாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அங்கே உள்ள மருத்துவர்களுமே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வாங்கி சப்மிட் பண்ணுறோம், எங்களுக்கு கால அவகாசம் சொன்னாங்க. இப்போ நேற்று வந்தபோது அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன மாதம் எடுத்த ரிப்போர்ட்டு, இந்த மாதம் அவர் என்ன கண்டிஷனில் இருக்காதுன்னு தெரியாது, அதனால் எங்களுக்கு டைம் வேணும்னு திரும்பி இந்த 8ஆம் தேதி கேட்டாங்க. அதாவது நேற்று கேட்டாங்க. அப்போ நீதியரசர் திரும்பவும் கேட்டாங்க, என்னங்க சொன்னோன்னே, இல்லை இது பழைய ரிப்போர்ட்டாக இருக்குது, புது ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் ஒரு 10 நாட்கள் தள்ளி வச்சிருக்கிறாங்க இந்த இதை. கிட்டத்தட்ட திரும்பவும் 18ஆம் தேதி விசாரணைக்கு வருது. இப்போ பாருங்கள், நம்ம பொங்கலுக்குள்ளே இப்போ 8ஆம் தேதி அவர் நேற்று பிணை கிடச்சிருந்துச்சுன்னா அவர் வெளில வந்துருந்துருப்பார், இன்றைக்கி வந்திருப்பார், காலைல வெளில வந்திருப்பார். வெளில வந்திருந்தால் இந்த பொங்கலை நம்மோடு அவங்க குடும்பத்தோடரோடு கொண்டாடுவதற்கான ஒரு பெருமகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்கும். நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருந்தேன், பொங்கலுக்கு வெளியில் வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா, உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்து அவருக்கு பிணையை கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம சொன்னோம். அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தது. ஏன்னா அவங்க கேட்கும்போது போன தடவை 4 வாரம் கொடுத்தாங்க இல்லையா, 1 மாத காலம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே அவங்க இதில் டிலே பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் இவ்வளவு ஈவு அரக்கமற்ற ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசு அவ்வளோ பெரிய குற்றப்பின்னணி கொண்டவரா, அவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சுட்டாரா அப்படின்னா, ஆமாம் குற்றத்தை செஞ்சுட்டார். என்ன குற்றத்தை செஞ்சுட்டாருன்னா, திராவிடத்தை தோலுரித்து காட்டி வெள்ளுன்னு வெளுத்தாரு. ஒவ்வொரு தன்னுடைய நேர்காணல்கள்லையும் ஒவ்வொரு இதுலேயும் இந்த திமுகவினுடைய செய்கின்ற அவலப்போக்கை வெளிப்படையாக கண்டித்தார். அதே போல் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் திமுகவிடம் இந்த ஆதித்தமிழ் குடிகளை எப்படி அடமானம் வைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் வெளிப்படையாக பேசினார். அப்போ இப்படியான ஒரு நபர் வெளியில் வந்தார்னா, இப்போ ஏற்கனவே ஒரு 4 மாத காலம் உள்ளே வச்சுருக்காங்க, வெளியில் வந்தார்னா இன்னும் அதிகமான முறையில் திராவிடத்தை எதிர்த்து பேசுவார். அதே போல் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களினுடைய அந்த ஆதிக்குடிகளின் வாக்குகளை ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவரை கொஞ்சம் டிலே பண்ணி வெளியிடுவோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த நெருக்கடியை கொடுத்து உள்ளே வைப்பதற்கான எல்லா வேலையும் தள்ளி போடுவதற்கு, அதாவது அவருடைய பிணையை தள்ளி போடுவதற்கு, குண்டாசை உடைப்பதற்கு தள்ளி போடுவதற்கான எல்லா வேலையும் செய்து இதே தான் எல்லாருக்கும் செஞ்சுருக்குது இந்த திராவிட மாடல் அரசு. இது சட்டப்படி இயங்குதா அப்படின்னு கேட்டால் சட்டப்படி தான் இயங்குது. யார் சட்டப்படி இயங்குதுன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற அந்த சட்டப்படி தான் இயங்குது. ஆனால் தங்களுக்கு தேவையான வகையான சட்டங்களை எடுத்துக்கொண்டு நியாய தர்மம் இல்லாமல் ஒரு எதேச்சி அதிகார போக்கோடு தன் கையில் அதிகாரம் இருக்கிற என்கின்ற மமதையில் இயங்கி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. குறிப்பாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியிலே வரக்கூடாது என்பதற்காக
அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக அரசிடம் பேசியதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து இன்ன வரைக்கும் வெளியில் வராமல் இருக்காங்கன்னு ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது. இவங்க தரப்பில் விசிகா தரப்பில் போயிட்டால் நாங்கள் அதெல்லாம் செய்கிறதில்லைன்னு சொல்லி, நல்ல பிள்ளை நாங்கள்லாம், நல்ல பிள்ளை நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் ரொம்ப நேர்மையானவங்க, நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் பிணை வந்த போதும் சரி, குண்டாஸ் போட்டதுக்கு போகிறதும் சரி, அந்த நெருக்கடி வர்ற ஒவ்வொரு விடயத்தையும் செய்தது யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி தான் வந்து செஞ்சு இந்த நெருக்கடியை கொடுத்தாங்க. அதை நம்ம வந்து நீதிமன்றத்திலே பார்த்தோம். அது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து நம்ம சந்தித்து பேசும்போது அவர் கூட சொன்னார், அங்கே எய்தாப்பில் வந்து நிற்கிற எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். அந்த அங்கனக்குள்ளே சண்டை நடந்தப்போ என் கூட அடி வாங்கினவனும் தெரிஞ்ச பசங்க தான். அந்த பசங்க என் கூட சண்டைக்கு வந்தாங்களா, அந்த பசங்களும் என்னை அடிக்கிறதுக்கு வந்தாங்களா, அந்த பசங்களும் தெரிஞ்ச பசங்க தான். எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். இந்த வழக்கறிஞர் எய்தாப்பில் நின்று எனக்காக எதிராக பேசுகிறாரு, அவரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். இப்படி எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்காங்க, நான் போய் என்னத்தை பண்ணுறது? உண்மையிலேயே சொன்னால் அவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்ட வந்து காவல்துறை நீங்கள் ஒரு கவுண்டர் பெட்டிஷன் கொடுங்கன்னு சொன்னபோது, நான் புகார்லாம் கொடுக்கலங்க, வேணாங்க, நம்ம பசங்க, நான் போய் இதுங்க புகார் கொடுக்கணும், அவங்க கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாங்கங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுனா எடுங்க, வழக்கு நடக்கிறதுனா நடக்கணும், நான் போய் எதுவும் கவுண்டர்லாம் கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னார். அவ்வளவு விடயத்தை சொன்னவரையும் நெருக்கடி கொடுத்து காவல்துறை வந்து ஒரு பெட்டிஷன் வாங்குச்சு. அப்போ இந்த மோதல் போக்கை காவல்துறை உருவாக்குதா, விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டே உருவாக்குதா அப்படின்னா அது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் வெளிச்சம்னு வச்சுக்கோங்க. அதனால வந்து ஒரே போல காலம் இருக்காது. இன்றைக்கு வந்து பழி வாங்குகிற அரசு நாளைக்கு ஒரு வேளை விடுதலை சிறுத்தைகளை பழி வாங்குவதற்கான வேலையை செய்தாலும் கூட நாம் அந்த நேரத்தில் கண்டிப்போம். யார் மேலே பழிவாங்கல் நடவடிக்கை எடுத்தாலும் சரி, நம்ம அதை எதிர்த்து பேசுவோம், கண்டிப்போம், அவர்களுக்கு துணையாக இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோல் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய இந்த பிணை விவகாரத்தில் பின்புலத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் இயங்குகிறது என்பதை அவர்கள் ஒவ்வொரு படிநிலையிலையும் காட்டினாங்க, ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நமக்கு காட்டினாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இவங்களுடைய அரசியல் இல்லைன்னு அவங்களால தவிர்த்துட்டு போக முடியாது. இந்த பிணை கிடைக்காம இருப்பதற்கு முழு காரணம் விடுதலை சிறுத்தைகள், அதுவும் குறிப்பாக ஆதி தொல்குடி சமூகங்களினுடைய வாக்கு. அந்த வாக்கை விடுதலை சிறுத்தைகள் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றதுனால திமுக அவர்களை குளிர்விப்பதற்கான எல்லா வேலையும் செய்து, இன்னொரு புறம் விடுதலை சிறுத்தையினுடைய வழக்கறிஞர்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்களோடு சேர்ந்து இவருக்கு பிணை கொடுக்க கூடாது என்பதற்காக என்னென்னலாம் நேரத்தை கலத்த முடியுமோ அது இல்லை இது இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த பேப்பரில் இந்த பேப்பரில் அது இல்லை இது இல்லைன்னு கேட்டு என்ன செய்வாங்க, கொடுக்க விடாமல் தடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. அதாவது வந்து அதை நிவர்த்தி செய்வது கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னதுன்னா காலத்தை கடத்தி விடுவாங்க. அதை செஞ்சு தான் ஆகணும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நாட்களை கடத்துவதற்கான வாய்ப்பை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி உருவாக்கி கொண்டே இருக்கிறது இந்த அரசு வழக்கறிஞர்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து முக்கோண வடிவில் நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் கைது மட்டும் ஏன் இப்படி பிணை கொடுக்காமல் இருக்கிறது? இதுதான் திராவிட மாடல் அரசு. அந்த அரசை விமர்த்தி பேசுகிற சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பிணை கொடுக்கப்படுகிறது. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பிணை கொடுக்குது இந்த அரசு. வாராகிக்கு பிணை கொடுக்குது இந்த அரசு. கைது செய்வது போல கைது செய்து சிறைப்படுத்துது. அவர் குண்டாசை உடச்சி வெளியில் வந்துடுறாரு. யார்? சவுக்கு சங்கர். அடுத்து வாராகிக்கு மேலே குண்டாஸ் போடுறாங்க, அவரும் உடச்சி வெளியில் வர்றாரு. சவுக்கு சங்கரை பிடிச்சிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. அடுத்தடுத்து வழக்கு போட போகிறோம்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக செயல்பட்டு கண்டிக்குது. காரணம் என்னென்னா, சவுக்கு சங்கர் பாஜகவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆதரவாக தற்போது பேசி கொண்டிருக்கிறார். இப்படி பேசுறதுனால யாருக்கு லாபம்னா, பிஜேபிக்கு லாபம், அதிமுகவுக்கு லாபம். குறிப்பாக வந்து திமுகவுக்கு பாதகமாக அமையுன்றதுனால அங்கே உள்ள பிஜேபி லாபிஸ், அதே போல் ஏடிஎம்கே லாபிஸ் எல்லாம் சவுக்கு சங்கரை காப்பாற்றுது. நம்ம நாம் தமிழர் கட்சி லாபி தானே அவர், நாம் தமிழர் தானே ஆதரிக்கிறாரு. இவங்களுக்கு என்ன நாதி இருக்குது, இவரை உள்ள பிடிச்சி போடுவோம்னு இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வழக்கறிஞரும் கடுமையாக போராடி கொண்டே இருக்கிறாங்க, சட்டத்தின்பால் நின்று சண்டை விட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஆனால் நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவோட பி டீம்ன்றாங்க. நம்மளை பாஜகவோட பி டீமாக தான் முதல் ஹியரிங்லேயே குண்டாசை உடச்சி வெளில வந்திருப்போம். முதல் ஹியரிங்லே அதெல்லாம் முடியாது, அவரை பிணை கொடுக்குறேன்னு சொல்லி பிணை கொடுத்துருக்கோம். இந்த குண்டாசு வந்து தேவையில்லாத, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் உள்ளதுன்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லி நீதியரசர்களே அந்த பெட்டிஷனை வந்து ஏற்றுக்கொண்டு உடனடியாக குண்டாசை உடைச்சிருப்பாங்க. ஏன் உடைக்கலை? நம்ம இல்லை நாதியற்றவன், தமிழனுக்கான அதிகாரம் இல்லை. திராவிடம் கையில் அதிகாரம் இருக்குது, அங்கே இந்தியன் கையில் இது அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் ஆட்டி வைக்கிற எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறார்கள். சட்டம் ஆனால் எல்லாருக்கும் ஒரே புத்தகத்தில் தான் எழுதியிருக்கிறது. சவுக்கு சங்கர் என்ன செஞ்சாரோ அதைத்தான் வந்து அவர் பேசினார், அதை பண்ணார், சீட்டிங் பண்ணார், வச்சாருன்னு வழக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா அவர் கத்தியை வச்சு கிழிச்சாரு. சரி, கத்தியை வச்சே கிழிச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ பிணை கொடுக்க மாட்டாங்க? எப்போ பிணை கொடுக்க மாட்டாங்கன்னா, அவர் வந்து ரொம்ப சாக பிழைக்கிற கண்டிஷனில் இருக்காரு. இன்னும் மருத்துவமனையில் இருக்காரு. மருத்துவமனையிலேருந்து இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலை அப்படின்னா தான் ஒரு நபர் மேலே நான் வந்து தாக்குதல் நடத்திட்டேன்னா அவரை வந்து வெளியில் விடாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கார். ஒரு வேளை இறந்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால அவரை வந்து வெளியில் சீரியஸான காயத்தை ஏற்படுத்திட்டாருன்றக்காக கொடுக்கலாம். அவன் நாள் கிழிச்சு விட்டான், கத்தியில் அடி வாங்கிட்டான்னு சொன்னான். அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அன்னைக்கே வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறாங்களே, அதுக்கு அடுத்த நாள் கட்சி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாங்களே, அந்த புகைப்படங்கள்லாம் வருதே, வெளிப்படையாக வருதே, நின்று சிரிக்கிறாங்களே, விசாரணைக்கு காவல்துறை ஆஜர் பண்ண கூப்பிடுது, போய் விசாரணைக்கு ஆஜராயிட்டு பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்களே, அதே போல் அவங்க சொல்கிறாங்களே. இப்போ அரசு பாருங்க, அந்த சண்டையில் ஈடுபட்ட ஒருத்தரை கூட கைது செய்யலை. இப்போ என்ன செஞ்சுருப்பீங்க? இப்போ நாங்கள் வந்து எங்கள் மேலேயே கத்தி வெட்டு விழுந்திருந்தாலும், எங்களையே அவங்க அடிச்சிருந்தாலும், எங்களையே ரிமாண்ட் பண்ணுவீங்க, அவங்களையும் ரிமாண்ட் பண்ணுவீங்க. ஒருவேளை அவங்கள தப்பிக்க விட்டு அவங்களுக்கு ஏபி எடுக்க சொல்லிட்டு எங்களை வீட்டில் வந்து வாங்க சார் அப்படின்னு கெஞ்சி கெதறி ஒரு 4 டப்ரி போலீஸ் வச்சுருப்பீங்களா? அந்த 4 டப்ரி போலீஸை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கெஞ்சி இஞ்சி காலில் விழுந்து கூப்பிட்டு போய் சிறைப்படுத்துவீங்க. வேற என்ன செய்வீங்க? வேற என்ன செய்வீங்க? இதைத்தான் ஆண்டாண்டு காலமாக திமுகவும் செஞ்சிருக்கு, அண்ணா திமுகவும் செஞ்சிருக்குது. இது எம்ஜிஆர் காலத்து காவல்துறையாக இருக்கட்டும், அண்ணா காலத்து காவல்துறையாக இருக்கட்டும், காமராஜர் காலத்து காவல்துறையாக இருக்கட்டும், கருணாநிதி காவல்துறையாக இருக்கட்டும், இப்போ ஸ்டாலின் காவல்துறையாக இருக்கட்டும், எடப்பாடி காவல்துறை, 75 வருஷமாக இந்த சிஸ்டமேட்டிக்கில் தான் காவல்துறை இயங்குது. எந்த காவல்துறை காவல்துறை அதிகாரி சொன்னால் இவங்க கேட்பாங்களோ அந்த காவல்துறை அதிகாரியை வச்சே மென்மை போக்கை கடைபிடித்து அவர்களை அழைத்துட்டு போய் சிறைப்படுத்துவது தான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஸ்டைல். அதே போல் அவர்களுக்கு வேண்டியவராக இருந்தால் நீங்கள் விடுங்க சார், நீங்கள் போயிருங்க சார், ஏபி போட்டுக்கோங்க சார், உங்களெல்லாம் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம், நீங்கள் போய் பெயில் போட்டுக்கோங்க சார்னு சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்து கொண்டே இருக்கிறதுன்றதை நமக்கு வெளிப்படையாக பார்க்க முடியுது. அப்போ நம்ம என்ன இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிகாரமற்ற தமிழன் அதிகாரத்திற்கு வரும் வரை இது போன்ற அவல நிலை ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதற்காக நாம் சரணடைந்து விட்டால், சரணடைந்து விடுவதற்கான எல்லா நெருக்கடியையும் இந்த திராவிடமும் இந்தியமும் கொடுக்கும். ஆனால் சரணடைந்தால் தமிழனுடைய அதிகாரம் பறி போயிடும். நம்மளே சரணடைஞ்சிட்டா நமக்கு பின்னாடி வர தலைமுறை போராடுமா என்றால் உறுதியாக போராடாது. அப்போ நம்ம நின்று இந்த நேரத்தில் சண்டை போட்டு இதுக்காக போராட்டத்தை நடத்தி, இந்த வலுவான சட்ட போராட்டத்தை நடத்தி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வெளியே கொண்டு வரும் வரைக்கும் கடுமையான சட்ட போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் வழக்கறிஞர் பாசறையும் சண்டை போட்டு தடுத்து அந்த இதை வந்து பிணையை எடுத்து அவரை எப்படியாவது வெளியில் கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் உறுதியாக செய்வோம். அதற்கான அனைத்து வேலைகளையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை ரொம்ப நுட்பமாக சட்ட ரீதியாக இந்த சண்டையை போட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் நடந்த 41 பேர் செத்து போயிட்டாங்க. அதில் வந்து விஜய்க்கு சம்மன் அனுப்பலை, இவங்களுக்கு சம்மன் அனுப்பலை, அந்த வழக்கையே சிபிஐ கேட்டாங்கன்னு சிபிஐ கொடுத்துட்டாங்க நீதிமன்றத்துக்கு. அங்கெல்லாம் போய் இவ்வளோ பெரிய வாதங்களெல்லாம் வைக்கலையே இந்த அரசு தரப்பு. சிபிஐக்கு போனால் போயிட்டு போய் சிபிஐயில் போய் மாட்டிட்டு போகிறான்னு அங்கிட்டு விட்டுட்டீங்க. அவன் ஒரு மொந்த பையன் போய் என்னத்தையோ மாற்றான் வைக்கிறான், என்னத்தையோ தொலைகிறான். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை ஆதவர்ஜினாவை கைது செய்யலை, புஷியானந்த கைது செய்யலை, எவனையுமே கைது செய்யலை. சும்மா வழக்குப்பட்டதோட விட்டுட்டீங்களே. ஏன் இதில் எப்படி ஒரு மென்மை போக்கு, இதில் ஏன் இவ்வளோ பெரிய காழ்ப்புணர்ச்சி? அப்போ அதுக்கெல்லாம் யாரும் போய் நிர்பந்திக்கலையா? இவனை கைது செஞ்சு சிறைப்படுத்துங்க, இவனை கைது செஞ்சு சிறைப்படுத்துங்கன்னு யாரும் சொல்லவே இல்லையே. அப்போ இவரை ஏன் கைது செஞ்சு சிறைப்படுத்துங்கன்னா ஒரு ஆதித்தம்லாம் அவனை கேட்கறதுக்கு யார் இருக்கா? அவனை தூக்கி உள்ளே வச்சா அவன் வந்து இந்த மக்கள் என்ன போராட போகிறானா, வீதிக்கு வந்து போராட போகிறானா? அவன் எளிய மக்கள், சாதாரண அமைப்பு வச்சிருக்கிறவன். அப்படி தானே உங்களுக்கு தோணுது? சிறிய ஒரு சின்ன தீக்குச்சி தான் ஊரையே கொளுத்தும். அதுபோல் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்கின்ற ஒரு தீக்குச்சி உறுதியாக இந்த திராவிடத்துக்கு தீ வைப்பார். வெளியில் வந்து கட்டாயம் திராவிடத்துக்கு தீ வைப்பார், இந்த தலித்தியத்துக்கு தீ வைப்பார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் என்னென்ன அட்டுழியம் செஞ்சுச்சுன்றதை வெளியில் வந்த உடனே பேசுவார், பேசாமல் இருக்க மாட்டார். என்னைக்குனாலும் நீ பிணை கொடுத்தானே ஆகணும், நீ வந்த உடனே தீயாக பேசுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.